நிலையான வைப்பு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இந்த வார்த்தையை கேள்விப்படாதவர்கள் இருக்க முடியாது. தமிழாக்களில் நிறைய பேர் இந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் நிறைய பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள். கடந்த காலத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த நிலையான வைப்புகளுக்கு எல்லா வங்கிகளாலுமே அதிகூடிய வட்டி வீதம் வழங்கப்படுது. இதன் காரணத்தினால நிறைய தமிழாக்கள் இந்த நிலையான வைப்பில் பாரிய தொகைகளை முதலீடு செய்திருந்தார்கள். அவர்களுக்கு அதுக்குரிய வட்டிகளும் கிடைத்திருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை தொடர்பான விவரங்களை தான் இப்போ பார்க்க இருக்கிறோம். அதாவது கடந்த காலத்தோட ஒப்புடைகளில் இப்போ தொடர்ச்சியாக இந்த நிலையான வைப்பினுடைய வட்டி வீதங்கள் என்ன மாதிரி இருக்குது போன்ற விடயங்களை பார்க்கலாம். இதில் மிக முக்கியமான விடயம் 2 கேட்டகரியாக இந்த நிலையான வைப்பை நாங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக நிலையான வைப்பு எல்லா வங்கிகள்லையுமே காணப்படும். அது இல்லாமல் இந்த வயது வந்தவர்கள், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு நிலையான வைப்பும் எப்போவுமே இந்த வங்கிகளால் வழங்கப்படுறது வழமை. அதாவது சீனியர் சிட்டிசன் கணக்கு அப்படின்னு சொல்லி அது வழங்கப்படுறது. கடந்த காலத்திலையும் இந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டுக்கு நிறைய வட்டி வீதம் வழங்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாயை ஒரு நபருடைய பெயரில் போடலாம். அதற்காக 15% வட்டி வீதமும் எங்களுடைய நாட்டில் வழங்கப்பட்டது. இது எல்லாம் இருக்க தற்போது இது என்ன மாதிரியான நிலைமைகளில் காணப்படுது என்பதை முதல்ல பார்க்கலாம். சாதாரணமாக இந்த வட்டி விகிதத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதலே 9 வீதங்கள் வரையில் இந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டுக்கான வட்டி வீதம் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட், அதாவது நிலையான வைப்புக்கான வட்டி வீதம் 6.75 வீதம் தான் வழங்கப்படுது. அதாவது ஒரு வருடத்துக்கான வட்டி வீதமாக 6.75 வீதம் எல்லா வங்கிகளாலேயுமே வழங்கப்படுது. இதில் ஒரு கொஞ்சம் ரேட்கள் மாறுபடலாம். வங்கிக்கு வங்கி நீங்கள் முதலிடுற தொகைகளை பொறுத்து ஸ்பெஷல் ரேட் அப்படின்னு சொல்லி சில வேளைகளில் ஒரு வீதம் வரைக்கும் கூட்டி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் சாதாரணமாக கொண்டே இந்த நிலையான வைப்பு போடைகளை அவர்கள் தரமாட்டார்கள். அந்த குறித்த வங்கி முகாமையாளரோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ரேட் ஏதாவது தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக ஒரு வீதம் அளவில் அதிகரித்த வட்டி வீதம் வழங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது நீங்கள் ஒரு குறிப்பிட்டளவான தொகையை இந்த நிலையான வைப்பில் வைப்பிலடைக்க மட்டும்தான் இப்படியான ஸ்பெஷல் ரேட்டை அவர்கள் தருவார்கள். எனவே தான் இந்த நிலையான வைப்பினுடைய சாதாரண வட்டி விகிதமாக தற்போது 6.75 வீதம் தான் காணப்படுது. இந்த 6.75 வீதம் என்பது பெரும்பாலும் எல்லா வங்கிகளாலேயும் ஒரு கொஞ்சம் வித்தியாசத்தில் நிலையாக பேணப்பட்டு கொண்டு தான் இருக்குது. நீங்கள் எந்த வங்கிக்கு சென்றாலும் தற்போது இந்த நிலையான வைப்பிற்குரிய வட்டி வீதமாக 6 வீதத்துக்கும் 7 வீதத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வீதம்தான் உங்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமைகளில் இந்த சீனியர் சிட்டிசன் நிலையான வைப்புக்குரிய வட்டி வீதமாக 11.56 வீதம் வழங்கப்படுது. இந்த நிலையான வைப்பிலையும் பலர் முதலிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையான வைப்பு என்பது இருக்குது என்பது தெரியாமலும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இந்த நிலையான வைப்பில் நீங்கள் குறைந்தது 10 லட்சம் ரூபாயை முதலிட முடியும். அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட ஒருவருடைய பெயரில் மட்டும்தான் நீங்கள் நிச்சயமாக இந்த பணத்தினை வைப்பிலிட முடியும். 60 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் மீது ஏதாவது ஒரு வங்கியில் மட்டும்தான் இந்த பணத்தினை நீங்கள் நிலையான வைப்பில் இட முடியும். 2-3 வங்கிகளில் இதில் நிலையான வைப்பில் நீங்கள் போட முடியாது. ஒரு வங்கியில் மட்டும்தான் நீங்கள் இதை நிலையான வைப்பில் இந்த பணத்தை முதலீடு செய்ய முடியும். இதற்காக 11.56 வீதம் வழங்கப்படுது வட்டி வீதமாக. இது மாதாந்தம் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் அந்த வட்டி வீதம் வருகின்ற மாதிரி தான் அவர்கள் இந்த நிலையான வைப்பிற்குரிய வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் மேக்சிமமாக பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9,500 ரூபாய் அளவில் மாதாந்தம் இந்த வட்டி உங்களுடைய சேமிப்பு கணக்கில் வைப்பிலிடப்படும். இது என்ன நடைமுறைகளில் பின்பற்றப்படுது என்று சொல்லி சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதம் நாங்கள் இந்த நிலையான வைப்பினை ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்லி சொன்னால் சரியாக 1 வருடங்களுக்கு இந்த நிலையான வைப்பினுடைய காலப்பகுதி காணப்படும். இந்த காலப்பகுதியில் நீங்கள் நிச்சயமாக இந்த நிலையான வைப்பினை க்ளோஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் முடிவுறுத்தி இந்த நிலையான வைப்பில் உள்ள பணத்தை எடுக்க வேண்டுமாக இருந்தால் அதுவரை காலமும் உங்களுக்கு வட்டியாக வழங்கப்பட்ட தொகையினை நீங்கள் ஒன்றில் வங்கிக்கு செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தொகையை உங்களுடைய முதலில் கழிச்சு கொண்டு தான்
எஞ்சிய தொகையை வந்து உங்களுக்கு தருவார்கள். எனவே தான் இந்த நிலையான வைப்பில் வந்து நீங்கள் முதலிடுறதுக்கு முதல் வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பணத்தினை மட்டும்தான் இந்த மாதிரியான நிலையான வைப்புகளை வந்து நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நீங்கள் இந்த கணக்கை முடிவுறுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அதுவரை காலமும் வழங்கப்பட்ட வட்டி கழிக்கப்படுவதும் அல்லாவிட்டால் உங்களுடைய முதல்ல வந்து நீங்கள் செலுத்த வேண்டி வரும். எனவே தான் இந்த நிலையான வைப்புகள் தொடர்பில் வந்து நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். சரியான வகையில் வந்து நீங்கள் இந்த விடயங்களை தெரிந்து கொண்டு ஒரு 10 லட்சம் ரூபாயை 60 வயதுக்கு மேற்பட்ட ஒருவருடைய கணக்கு ஒரு வங்கியில் ஓப்பன் செய்து அதில் போட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது ஒரு லாபகரமான நிலையான வைப்பாகத்தான் இருக்கும். எனவே தான் இந்த நிலையான வைப்பு பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த நிலையான வைப்பினை வந்து மேற்கொள்ள முடியும். சாதாரணமாக எல்லா வங்கிகளுமே வந்து கிட்டத்தட்ட 11.56 வீதத்தை தான் வழங்குகின்றார்கள். ஆனால் ஒரு சில வங்கிகள் வந்து இந்த ரேட்டை விட கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டுக்குத்தான் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை வந்து வழங்குகின்றார்கள் அப்படியும் என்பது ஒரு மேலதிக தகவல். சாதாரணமாக தேசிய சேமிப்பு வங்கியில் வந்து 11.56 வீதத்தை வந்து வழங்குகின்றார்கள். எனவே யாராவது இந்த நிலையான வைப்பினை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக தேசிய சேமிப்பு வங்கிக்கு சென்றால் ஏனைய வங்கிகளின் அந்த ரேட்டை விட சரியான பெறுமதியான இந்த 11.56 வீதத்தினை வந்து நீங்கள் தேசிய சேமிப்பு வங்கியில் வந்து இந்த நிலையான வைப்பிற்குரிய வட்டி வீதமாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த விடயம் வந்து இந்த நிலையான வைப்புகளுக்கு வருகின்ற வட்டியில் வந்து வரி அறவிடப்பட்டு கொண்டிருக்குது. இந்த 10 வீதமான வரி வந்து எல்லா வட்டி வருமானங்களுக்குமே வந்து உடனடியாகவே வெட்டப்பட்டு கொண்டிருக்குது. இந்த 1.5 லட்சம் ரூபாயை வருமானமாக தாண்டாதவர்கள் வந்து டின் இலக்கத்தை பதிவு செய்து இந்த வட்டிக்கான வரி விகிதத்தை நிறுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு வந்து இந்த டின் இலக்கம் தேவையில்லை, சாதாரணமாக வங்கியில் இருக்கிற ஒரு ஃபோமியை வந்து நிரப்பி கொடுத்து இந்த வட்டிக்கான வரி அறவீடு செய்கிறதை வந்து நிறுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த 1.5 லட்சம் ரூபாவுக்கு மேலதிகமாக வருமானம் வருபவர்கள் வந்து இப்போ இருக்கிற நிலைமைகளில் அவசரமாக இந்த டின் இலக்கத்தை வந்து திறந்து கொள்வது நல்லது என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய ஐடி இலக்கத்தில் வந்து சகலதும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்குது. நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ஐடி இலக்கத்தில் வந்து வரவு வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த வரிகளை வந்து நீங்கள் செலுத்தாத பட்சத்தில் வந்து நீங்கள் 2 விதமான பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்க வேண்டி வரும். இதில் முதலாவது பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் இந்த வரிகளுக்கான அபராத தொகை அப்படின்னு சொல்லி ஒன்றை நீங்கள் செலுத்த வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வரிகளுக்கு ஒரு வட்டியையும் வந்து நீங்கள் செலுத்த வேண்டி வரும். அப்போ 2 விதமான பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். எனவே தான் இந்த மாதிரியான வரி நிலுவைகள் ஏதாவது உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வரிகளை வந்து உடனடியாக செலுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் காலம் செல்ல செல்ல ஒரு பாரிய அளவான தொகையை வந்து செலுத்த வேண்டி ஏற்படும். பல பேருடைய எதிர்பார்ப்பு என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதாவது அரசாங்கம் மாறினால் இந்த வரி அனைத்தையுமே தள்ளுபடி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது போல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. என்னென்னு சொல்லி சொன்னால் புதிதாக வேறொரு அரசாங்கம் வந்தால் கூட ஒருவர் செலுத்த வேண்டிய வரி நிலுவையை வந்து அவ்வளவு எளிதாக வந்து அவர்கள் இல்லாமல் செய்துவிட மாட்டார்கள். அப்படி இல்லாமல் செய்தால் அது நாட்டுக்கு ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை வந்து ஏற்படுத்திவிடும். எனவே தான் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தில் வந்து ஏதாவது வரி நிலுவைகள் காணப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக அந்த வரியினை வந்து செலுத்துறது வந்து ஒரு புத்திசாலித்தனமான செயற்பாடாக இருக்கும். இந்த முதலீடுகள் தொடர்பில் வந்து நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வங்கி நடவடிக்கைகள் தொடர்பில் வந்து தற்போது போலியான விடயங்கள் பலவும் வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ வங்கிகளால் பரிசுகள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து அந்த ஓடிபி இலக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் பல இடம்பெறுது. எனவே தான் இவ்வாறான இந்த ஃபேக் விடயங்கள் தொடர்பிலையும் வந்து நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். சரியான விடயங்களை தெரிவு செய்து உங்களுடைய பணத்தை சரியான வகையில் வந்து நீங்கள் வங்கியில் முதலீடு செய்கிறது வந்து மிகவும் சிறப்பான விடயம். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம். நன்றி.